அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அஷ்ஃபாக், லாஸ்டா நாங்க இது வரைக்கும் படிச்சோம் மகன். எல்லாருக்கும் ஒவ்வொன்று இது வரைக்கும் படிச்சோமா, இல்ல மையூரிட்டியில் தடுமாறி கொண்டிருப்பவனுக்கு அதுல இருந்து படிக்கணுமா? அந்த பேராகிராஃப் மையத்தில் ஓகே. கவனிங்க. மையிருட்டில் தடுமாறி கொண்டிருப்பவனுக்கு அவ்வப்போது வெளிச்சம் செய்து வழிகாட்டும் மின்னல் என இந்த பாடல் தொடர்ந்து என்னை முன்னிழுத்து சென்றது சென்று கொண்டிருக்கிறது. என்னுள் புதுக்கரு அழியாமல் சுழலும் பாடல் இது. கல்வி சூழலை சமாளித்து கல்வியின் மேற்செல்ல உறவினர்களின் ஏளன பார்வையை உதறித்தள்ள, குடும்பத்தின் பல்வேறு துயர நினைவுகளை செறித்துக் கொள்ள, படைப்புகளில் தொடர்ந்து இயங்க என எல்லா நிலைகளிலும் இந்த பாடல் எனக்கு உதவியாக இருந்திருக்கிறது. அப்ப நாங்க இப்படி ஒரு கேள்வி எழுதினோமா, இந்த பாடல் கதாசிரியருக்கு அஹ், தந்த உதவி எது என்று சொல்லி எழுதியிருக்கிறோமா? ஓ சார். ரைட். சரியா? ரைட். நான் அதிகம் மேற்கோள் காட்டி பேசுகிற பாடலும் இதுவே. திரும்ப திரும்ப பயன்படுத்தினாலும் திரும்ப திரும்ப பயன்படுத்தினாலும் ஆஹ் பயன்படுத்தினாலும் தேய்ந்து பழசாகி போகாத திறன் இப்பாடலுக்கு உண்டு. பாடலின் கடைசி அடி ரொம்பவும் சாதாரண வார்த்தைகளால் எளிமையாக்கப்பட்டிருப்பது தான் பட்டது தான் இது பட்டது இதுதான். எல்லாருக்கும் ஒவ்வொன்று எளிது. எல்லாருக்கும் ஒவ்வொன்று எளிது. ரைட். ஔவையாரின் புகழ் பொறுக்காத புலவர் பலர் இகழ்ந்து பேசி வாது வாதுக்கு அழைத்த சமயத்தில் மிகவும் அடக்கமாக அவர் சொன்ன மொழி இதுவென கதை கூறும். அப்ப இந்த பாடல் பாடப்பட்ட சந்தர்ப்பத்தை பத்தி சொல்லுது. அப்படித்தானே பிள்ளை? சரியா? கதை முக்கியமல்ல. இந்த தொடர் நம் சமூகத்தில் நிலவும் பொது புத்திக்கு எதிரானது. ஒவ்வொரு ஒவ்வொருவருக்கு எது எளிதாக கைவருமோ, ஒருவர் எதில் திறன் பெற்றவரோ அதனை தேர்வு செய்து கொள்வதற்கு இங்கே அனுமதி இல்லை. தம் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மருத்துவராக வேண்டும் என்னும் கனவில்லாத பெற்றோர் யாரேனும் இருக்கிறார்களா? ஓவியம் தீட்ட தெரிந்த குழந்தையை விட பயிற்சி பெற விளையாட்டு திறன் மிகுந்தவரை விளையாட்டுக்கு அனுப்ப எத்தனை பேர் தயாராக இருக்கின்றனர்? குழந்தையின் ஆர்வம், திறன் இவற்றை பற்றி யோசிக்காமல் தம் விருப்பங்களை குழந்தையின் மீது திணிக்கும் பொது புத்திக்கு எதிராக ஒவ்வொருவரின் ஆர்வத்தையும் திறனையும் அங்கீகரித்து போற்றும் தொடர் இது. மற்றவர்களோடு ஒப்பிட்டு தாழ்வுணர்ச்சி கொண்டு தவிக்கும் மனதுக்கு உனக்கு எளிதாக கைவருவது ஒன்று உண்டு என துணிவு கொடுக்கும் தொடர். எல்லாவற் எல்லா எல்லாருக்கும் ஒவ்வொன்று எளிது. ரைட். இப்ப எல்லாருக்கும் ஒவ்வொன்று எளிது என்ற தொடர் என்ன தாற்பயங்களை எல்லாம் தத்துவத்தை எல்லாம் வெளிப்படுத்துகிறது என்றுதான் இதுல அவர் சொல்லி இருக்கிறார். விளைச்சுதா? எல்லாருக்கும் ஒவ்வொன்று எளிது. சரியா? அப்ப இதுல இருந்து அவர் சொல்லுகின்ற விஷயம் அதுதான். விளங்குதா பிள்ளையே? ஓ ஓகே. சார். ரைட். அப்ப ரெண்டு கேள்வி பார்த்துட்டோம். கேள்வி எல்லாம் நான் உங்களுக்கு அனுப்புவேன். அதுக்கு பிறகு நீங்க எழுதுங்க. சரியா? இந்த கருத்தை மனதில் அடித்து நிறுத்துவதற்கு ஔவையார் கையாளும் உத்தி வெகு சிறப்பானது. அவர் சொல்கிறார், தென்னங்கீற்றின் ஒரு தோகையில் தொங்கும் தூக்கணா குருவி கூடு பார்த்திருக்கிறீர்களா? மிகவும் நுட்பமான மின்னல் வேலை முத்திரை பதிப்பதற்கு அரக்கு பயன்படுத்துகிறோமே, அந்த வலிமையான அரக்கை உருவாக்குவது சிறு பூச்சிதான். அழகான புற்றுக்களை கட்டி கட்டி அமைப்பது சின்னஞ்சிறு கரையான். தேன்கூடு, சிலந்தி வலை இவற்றின் நுணுக்கம் வேறு யாருக்கும் கைவரும்? எத்தனையோ படித்த பொறியியலாளர்களுக்கு முடியாத செயல்கள் சின்னஞ்சிறு உயிரினங்களால் முடிக்கின்றன. ஆகவே என்னுடைய வேலைதான் சிறந்தது, நான் தான் திறமையானவன் என்று பெருமை பீற்றி திரிய வேண்டாம் மனிதர்களே, எல்லாருக்கும் ஒவ்வொன்று எளிது. அப்ப அடுத்த விஷயம் என்ன சொல்றாருன்னா, இந்த பாடல்ல அதாவது
இந்த கருத்தை மனதில் அடித்து ஔவையார் கையாளும் உத்தி இந்த அதாவது ஔவையார் இந்த பாடலை விளக்குவதற்காக கையாண்ட உத்தி தான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. முழு பாடலை வான்குருவி முழு பாடல் பாருங்க. ரைட். இந்த கேள்விகளை நான் முதலாவது அனுப்புறேன். அதுக்கு பிறகு செஞ்சதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யுங்க, மற்றதை பார்ப்போம். சரியா? நான் ஏற்கனவே போன கிழமை செஞ்சுட்டேன் தானே இல்லையா? ஓ சார். ரைட். இப்ப நான் வாட்ஸ்அப் பண்றேன். அதோட நீங்க எழுதி கொள்ளுங்க இந்த கேள்விகளை. சரியா? இப்பாடல் இப்பாடல் பாடப்பட்ட சந்தர்ப்பம் எது? எல்லோருக்கும் ஒவ்வொன்று எளிது என்பதனை ஔவையார் எவ்வாறு விளக்குகிறார்? இதனை விளக்க ஔவையார் கையாண்ட உத்தி எது? அப்ப 3 வினாக்கள் உங்களுக்கு தந்திருக்கிற பிள்ளைகள் கணக்க ஸ்க்ரோல் பண்ணி கொடுங்க. சரியா? டீச்சர் உங்களுக்கு தொடர்ந்து கிளாஸ் செய்வாங்க இந்த ஒர்க்கை செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு. ஓகே பிள்ளைகள்? சரியா? விளைச்சுதா? ஓகே சார். ஓ சார். இன்ஷால்லா நாளைக்கு கிளாஸ்ல பிள்ளைகள் உங்களுக்கு பக்கெட் சப்ஜெக்ட் தொடர்பாக நான் விளங்கப்படுத்துவேன். ஓகேயா? நீங்க இப்ப பக்கெட் சப்ஜெக்ட் தெரிவு செஞ்சு கொண்டிருப்பீங்க கிரேட் 10க்கு. இன்ஷால்லா வார கிளாஸ்ல உங்களுக்கு தெளிவுபடுத்தும் நாளைக்கு இன்ஷால்லா. ஓகேயா? ஓகே சார்.
Assalamualaikum. Ashfaq, Hafsa, Salihah, Salihah. Waalaikumsalam teacher. நான் இப்போ சாலிஹா செகண்ட் டேர்ம் எக்ஸாம் நடந்துட்டா தங்கம் அஷ்வாக்குக்கெல்லாம் இல்ல ஓ டீச்சர் டீச்சர். எங்களுக்கு நடந்துருச்சா? இது எல்லாம் முடிஞ்ச வேலை முடியலையா? இன்னும் முடியல. நான் முடிச்சு பிறகு கையை தூக்குங்களே அப்ப அழகா எனக்கு விட சொல்லணும். இந்த பாட்டுக்கு ஒவ்வொரு சொல்லுக்கும் எனக்கு பொருள் சொல்லணும். சந்தி பிரிச்சு. ஓகே. சரி டீச்சர்.
ரைட், என்ன எழுதினீங்க சாலிஹா? எனக்கு கேள்வியும் விடையும் சொல்லுங்க பாப்போம். சாலிஹா, அஷ்பாக், பேசுறது கேக்குதா? அஷ்ஃபா, அஷ்பாக், ஹப்சா, ரிஃப்லான், முஷாரப், சாலிஹா, எங்க இருக்கிறீங்க எல்லாரும்? அஷ்பாக், ஐ ஃபினிஷ். பேசுறது கேக்குது இல்ல எனக்கு யாரு? பேசுறீங்களா பிள்ளைங்க? எனக்கு விளக்கலையே. அஷ்பாக், சாலிஹா, டீச்சர் சேர்த்துட்டீங்களா தங்கம்? கேட்கல டீச்சர். இங்க பாருங்க, நான் இந்த பாட்டு ஒழுங்குபடுத்துறேன். யாருக்கு கேளுங்க இந்த பாட்டை சந்தி பிரிச்சு வாசிக்க. சந்தி பிரித்து வாசிக்கிறது வந்து இன்ஷா அல்லாஹ் கிரேட் 10 போறீங்க. ஃபர்ஸ்ட் பாடமே வந்து சந்தி பிரிச்சு வாசிக்கிறதும். ரைட், ஓகே. வாசிக்க பாப்போம். எனக்கு இத வான் யாரா வாசிக்க பாப்போம். வான். வான்குருவி அவசரம் இல்லை எங்களுக்கு, ஒவ்வொரு சொல்லையும் வந்து தரீங்க. வான் குருவியின் வந்துடா பாருங்க. கூடு வள் அரக்கு தொல் கரையான். சொல்லுங்க பாப்போம். அஞ்சாவது சேர்ந்து சொல்லுங்க. வான். சொல்லுங்களே பிள்ளை. வான் வான் குருவியின் கூடு ஓ வல்லரக்கு தொல்கரையான். வல் தொல்கரையான் தேன் சிலம்பி யாவருக்கும் செய்ய அறிதால் யாம் பெரிதும் வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாம். எப்படி வரும் இது? வேண்டாம் கான் எல்லாருக்கும் ஒவ்வொன்று எளிது. இத பொருள் சொல்லித்தந்தா இது என்ன சொல்றாங்க? வான்குருவியின் கூடு. வான்குருவி கூடு கண்டிக்கா நீங்க பிள்ளைகளே ஓ டீச்சர். ஷுவரா கண்டிக்கிறீங்க தானே? கீழ் நோக்கி தொங்கும் என்ன? அப்படியா? வாய் வாய் வந்து என்ன கீழ் நோக்கி தொங்கும். ரைட்டா? அப்ப அதை கட்டுறது வந்து உண்மையிலே கஷ்டம் தான். வான்குருவி கூடுண்டு கட்டுறது ரொம்ப கஷ்டம். வல்லரக்கு வான்குருவியின் கூடு. ரைட்டா? வல்லரக்கு உங்களுக்கு தெரியுமா? அரக்கு பூச்சி, அரக்கு அந்த பூச்சியிலிருந்து பெறப்படுகின்ற ஆஹ் ஒரு வகையான, நான் உங்களுக்கு வான்குருவியின் கூட்டை நான் காட்டுறேன். ரைட்டா? வல் அரக்குன்னா மாத்தலையில வந்து அரக்கு பூச்சிகளால அந்த ஆஹ் அரக்கு கைத்தொழில்னு ஆட்டுல நீங்க படிச்சீங்களா? டீச்சர் லாக்ஷா லாக்ஷா, லாக்ஷா. எஸ், யாரா சொன்னா? கிரேட் 9 சிலபஸ் இருக்குதே அது. லாக்ஷா இருக்கா? இப்ப இது நான் உங்களுக்கு இருங்க காட்டுறேன். அப்ப அந்த வண்டுகளால அந்த அது வந்து கிட்டத்தட்ட அந்த அதால பெறப்படும் ஒரு வகையான பசை இருக்குதானே, அந்த படம் வந்து முன்காலத்துல அந்த லாக்ஷா ஒர்க்குக்கு அவ்வளவு பெருமதி கொடுத்தாங்களா. ரைட்டா? இப்ப இந்த ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறது விளங்குதா இல்லையா? இது என்ன குருவி? என்ன குருவி? என்ன குருவி? தூக்கணாங்குருவியா? வான்குருவி. அது கூடு கண்டிக்கிறீங்களா? இப்ப நான் இந்த கூடு இப்படி கூடு கண்டிக்கிறீங்களா? எனக்கு சொல்லுங்க. மரங்கள்ல இது நீ இல்லையா? இப்ப அந்த குருவி நீங்க, நான் அந்த குருவியை கட்டுறேன். அந்த குருவியை நாங்க இண்டிவிஜுவலா காட்டுறோம். உங்களுக்கு இப்படிதான் நிற்கும். அது உங்களுக்கு தெரியுமா? இது ஸ்பெஷல் என்னன்னா, இந்த குருவி போட்டு இப்படி தலையை நாங்க உள்ளுக்கால இன்சர்ட் பண்ணிக்கன்னு போனா பாம்பு வருமாங்க. பாம்பு வந்து இப்படி இன்சர்ட் பண்ணி போனா இங்க எல்லாம் அடைச்சிக்குமா. ஆனா இந்த குருவிக்கு தான் தெரியுமா, போற வழி அது வேற ஒரு இடத்துல வச்சுக்குமா புள்ள, அந்த தட்டொண்டுக்கு மேல. விளங்குதா? ரைட். இப்ப அடுத்தது பாருங்களே.
இது எவ்வளவு வான்குருவி கூடு கட்டுப்பட்டுக்குது. தூக்கணாங்குருவி கூடுங்க. அந்த ஒரு சின்ன வயசுலயே பாடிப்பீங்க இல்லையா? தொங்குது மரத்தில் என் கூடு என்று. அப்ப இந்த இந்த வேலைய வான்குருவிக்கு தான் செய்யணும். ரைட்டா? அதே மாதிரி லாக்ஷா வண்டு உங்களுக்கு தெரியும். இப்ப நீங்க கேட்டு நீங்க சொன்னீங்க, அதனால நான் அதை பத்தி எடுத்து காட்டல. வல்லரக்கு. வல்லரக்கு என்ன? வலிமையான அரக்கு. அரக்கை உருவாக்கும் என்ன வண்டுகள். தொல்கரையான். உங்களுக்கு கரையான் எப்படி செய்யும்? அது கூடு. நீங்க கிரேட் 8 சிங்கள பாடத்துல வெயியோட பாடம் படிச்சீங்க தானே? ஓ கண்டிக்கிறீங்களா? ஆஹ் தேன். தேனீட கூடு எப்படி? தேன் கூடு எவ்வளவு நுட்பமானது. அல்லட மாபெரும் ஒரு படைப்பு. நான் சிலம்பி. சிலம்பின்னு சொன்ன சிலந்தி. யாவருக்கும் செய்தறிதல். அது அவரவருக்கு தான் மேலும் மற்ற என்ன யாருக்குமே அதனை செய்ய முடியாது. எந்த பொறியியலாளர் கூட செய்ய முடியாது. ஆகவே யாம் பெரிதும் வல்லோமே, நாங்க தான் பெரிய ஆள் என்று வலிமை சொல்ல வேண்டாம். உங்க வலிமை நீங்க சொல்ல வேண்டாம். நீங்க உங்களோட விஷயத்துல பெரிய ஆள். ரைட்டா? தான் எல்லாருக்கும் ஒவ்வொன்று எளிது. அவரவருக்கு அவரோட வேலை எளிது. இப்ப எங்களே சொல்லலாம், டீச்சிங் தான் ஆக கஷ்டம். சரி, கஷ்டமோ அல்லது ஆக லேசான தொழில் சொல்லலாம். அவனோட தொழில் அவனுக்கு கஷ்டம். செஞ்சு பார்த்தா விளங்கும். ரைட்டா? ஆகவே இங்க பாருங்க, இத வாசிங்கம்மா. சாலிகா. பல்கலைக்கழக பல்கலைக்கழக தேர்வு முடிவுகள் வெளிவரும் ஒவ்வொரு முறையும் இந்த பாடலை பயன்படுத்த வேண்டிய தேவை எனக்கு நேரும். இலக்கணத்தில் திறனுடைய மாணவர் இலக்கியத்தில் மதிப்பெண் குறைந்திருப்பார். இலக்கியப் பிரிவுகளுக்குள்ளும் மாணவருக்கிடையே வேறுபாடு இருக்கும். விளையாட்டில் பல பரிசுகள் பெற்றிருக்கும் ஒருவர் மிக குறைந்த மதிப்பெண் பெற்று தேர்ச்சியடைந்திருப்பார். இல்லை, தோல்வியுற்றிருப்பார். அந்த சமயங்களில் உணர்வுபூர்வமாக இந்த பாடலை பயன்படுத்துவேன். பாதிக்கப்பட்டவருக்கு இது எத்தனை உத்வேகத்தை தரும் என்பது அவர்கள் நிலையில் இருந்த எனக்கு நன்றாக புரியும். சுயமுன்னேற்ற நூல்கள் தரும் புஸ்வான தன்னம்பிக்கை அல்ல இது. எதையும் சாதித்துவிட முடியும் என உற்சாகம் தருபவை அரிதாக கைவருவது என்று சொல்லி இருப்பதை கண்டுணர்த்தும் பாடல் ஔவையாருடையது. அது என்ன புஸ்வானம்? வானம் என்ன? சுய முன்னேற்ற நூல்கள் தரும் புஸ்வான தன்னம்பிக்கை அல்ல இது. வானம் என்று சொன்னா மக்கா போல் சொல்ல நாங்க வான வேடிக்கை அந்த ரத்திஞ்சா மாதிரி போடுவோமே, அந்த வான ஃபயர் ஒர்க்ஸ். அதான் புஸ்வானம். புஷ் என்ன? எரியாத வான வேடிக்கைகள். ஆகவே இவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னா, அந்த பெருமாள் முருகன் உங்களுக்கு தெரியும். அவர் சரியான மட்டும் இந்த டவுன்ல, அதாவது நாட்டுல இருந்து டவுன் படிக்க போனோம் தெரியுனா, அப்படியே பிள்ளைகள் சொல்லுங்களே. அப்ப போன நேரம் இவரை பார்த்து பார்த்து சும்மா அடிக்கடி எல்லாரும் சிரிக்கிறோம், அது செய்யறோம். அப்படித்தானே டவுன் வாசிகள்? அப்படித்தானே அஷ்பாக்? அஷ்பாக் அப்படியா? டீச்சர். அடுத்த அஷ்பாக் இல்லையோ? ஓ, ரைட். ஆகவே இப்ப கிராமத்துல இருந்து போன இவருக்கு சரியான மனசுக்கு ஒரு சங்கடம். அடே, என்னை எப்படி இதாக்குறாங்களே, வாட்டி வதைக்கிறாங்களே என்று அப்பதான் நினைச்சாரா, இந்த பாட்டை இந்த நேரம் ஒரு பாட்டி அதாவது ரிவைஸ் பண்ணி கொள்வாரா. வான்குருவியிட கூடு வான்குருவிக்கு தான் கட்டேலும். அரக்கிட அந்த அரக்குத்தார வண்டிட வேலையை வண்டுக்கு தான் செய்யலும். கரையாண்ட கூட கரையானுக்கு தான் கட்டேலும். தேன் கூட தேனுக்கு தான் கட்டேலும். சிலந்திக்கு வேலையை சிலந்திக்கு தான் செய்யலும். ஆகவே தான் செஞ்சதுதான் பெருசென்று யாரும் சொன்னா நீங்க சொல்லுங்க. எல்லோருக்கும் ஒவ்வொன்று அரிது, அது எளிது. அவனுக்கு ஒரு உண்டு இருக்கும். ரைட்டா? இறைவன் ஒவ்வொருத்தருக்கு இடையில ஒவ்வொரு இதை தந்திருப்பான். திறனண்டா என்ன? சுருக்க பேசணும். திறனண்டா என்ன? திறமை. திறமை. அரக்குன்றது ஒரு வகையான செம்மெழுகு. அரக்குன்னா என்ன? செம்மெழுகு. செம்மெழுகு. ஏளனம் என்ன? நிகழ்ச்சி. கை வருதல் என்ன? தேர்ச்சி பெறுதல். இந்த கேள்விக்கெல்லாம் நீங்க விட எழுதினீங்களா சார் கிட்ட? அதே இதுக்குள்ள பாத்திக்கிறீங்க. ஓ எஸ். கடைசி கேள்வி நீங்க எழுதணும். உங்களுக்கு 2 minutes டைம் ரிமைனிங் ஆகுது. அதுக்கு நாங்க புதிய பாடம் எடுக்க போறதா? அப்படி இல்லாட்டி இன்றைய நாள் கொஞ்சம் இதோட முடிச்சிட்டு சார்ட்ட அந்த 20 minutes கேட்குறீங்களா? இன்ஷா அல்லாஹ். சார் சில ஒரு தேவையாண்டுக்காக வெளியே போனார். இப்ப நீங்க நாளைக்கு வார நேரம் அடுக்கு தொடர் நாங்க தாராளமா கிரேட் 6, 7, 8, 9 படிச்சோம் தானே. இதை கொஞ்சம் பாக்கியங்கள் அமைச்சிட்டு வரீங்களா? ஓ, அப்ப அந்த இந்த 15 நிமிஷத்துக்கு மாணவியாக பாக்கியங்கள் அமைச்சிட்டு வரணும். இதையும் செஞ்சிடணும். இதுல நிறைய பேர் மாஷாலான்னு கீழே எடுத்தாங்க. இந்த 2 ஒர்க்கையும் செஞ்சா சரி, நீங்க செஞ்சு எடுத்துக்கொண்டு வாங்க. நீங்க இந்த அடுத்த கிளாஸுக்கு, நாளைக்கு கிளாஸுக்கு. ரைட்டா?
விளம்பரம் எல்லாம் இருக்குது உங்களுக்கு. உங்களுக்கு வந்து செகண்ட் டேர்ம் கொஞ்சம் பேர் செகண்ட் டேர்ம் முடிக்காம நிக்கிறாங்க. நல்லவன் படிக்கப்ப பெரிய காலம் வந்து போகும். ரைட். அப்போ உங்களோட ஹோம்ஒர்க் இது வந்து உங்களோட ஹோம்ஒர்க் கரெக்டாக செஞ்சுட்டாங்க. நாளைக்கு டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. 3ஆம் தவணை தொடங்குதுன்னா இதோட செகண்ட் டேர்ம் முடிஞ்சுட்டு ஓகே ரைட். அப்ப என்ன சொல்றேன், இன்னொருத்தரம் எல்லாரும் இந்த பாடல் ஒருத்தரம் எனக்கு யாராவது ஒருத்தர் சந்தி பிரிச்சு வாசிங்க. யாராவது ஒருத்தர் டக்குன்னு சந்தி பிரிச்சு வாசிங்க. வான் குருவியின் கூடு வள்ளரக்கு தொல்கரையான். வாசிங்க அஷ்வாக். அஷ்வாக். வான் குருவியின் கூடு வள் அரக்கு தொல்கரையான் தேன் சிலம்பி யாவர்க்கும் செய்ய அறிதால் யாம் பெரிதும் வல்லோமே என்று வலிமை சொல வேண்டாம் கான் எல்லாருக்கும் ஒவ்வொன்றும் எளிது. வெரி குட் வெரி குட். இது நான் ஹைலைட் பண்ணிக்கிற சொல்ல குயிக்கா வாசிங்க. இது என்ன சொன்னீங்க? இது என் கர்சரை பாருங்க. கூடு என்று சொன்னீங்களா? அது கூடு இல்ல, வான் குருவியின் கூடு. ஏன்னா அது ஒரு குற்றியலுகிற சொல். ஆகவே அது நீங்க 10ல வந்து படிப்பீங்க. கூடு சொல்லுங்க அது எல்லாரும். வான் குருவியின் கூடு சொல்லுங்களேன் பிள்ளைகள். வான் குருவியின் கூடு. கூடு. கூடு என்று நாங்க முற்றிலுகரமாக அதை உச்சரிக்க முடியாது. அதுக்கான காரணம் நான் சொல்றேன். இன்ஷா அல்லாஹ் 10ல நீங்க நல்லா அதை விலையும் கொள்வீங்க. கூடு. அது கூடுன்னா டாம் வேணுமா டூம் வேணுமா சிங்களர்கள் பேசுற மாதிரி தான் அது. கூடு வந்து நாம் நமக்கு என்றெல்லாம் பேசுறது வந்து இல்ல. நமக்கு வந்து அதெல்லாம் குற்றிலுகரம். ஊன